உன்னத பாடல்கள் 2:4 சீக்கிரமா எடுத்து வாசிங்க பார்ப்போம். என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கவனிங்கள், விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார். இந்த தலைப்பில் நம்ம தியானித்து விட்டோம். 27/7/2025 அன்று இந்த தலைப்பில் நம்ம தியானித்திருக்கிறோம். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கிறது. விருந்து சாலைக்குள் என்னை அழைத்து கொண்டு போனார். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரத்தில் நாம் கேட்க போகிறோம். இப்போ அதற்கு அடுத்த பகுதி அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்மேல் பறந்த கொடி நேசமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, என்மேல் பறந்த கொடி நேசமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கொடி என்று வருகிற அந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் பேனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எபிரேயத்தில் அது டிகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. DEGEL டிகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகல் என்ற வார்த்தை உறுதி இல்லாத விதத்தில், அதாவது உறுதியான அர்த்தத்தை கொடுக்கிற விதத்தில் மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்படாததுனால இது அன்சர்டன் மீனிங் என்று சொல்லி அந்த இடத்துல வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். உறுதி இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை கொடி என்கிறதான வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லக்கூடிய அந்த வரி இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, காமன் லாங்குவேஜ், காமன் டிரான்ஸ்லேஷன், பொது மொழிபெயர்ப்பில் நமக்கு ரொம்ப அழகா அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை முழுசாக வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள் என்னை அவர் அழைத்து சென்றார். விருந்து சாலைக்குள் என்னை அழைத்து சென்றார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள் என்னை அழைத்து கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது என்மேல் பறந்த கொடி நேசமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரி, அவர் என்மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது என்று சொல்லி அங்கே அந்த பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ரெகுலராக கையில் வச்சிருக்கிற அந்த அந்த ஹெரிட்டேஜ் பைபிள், அந்த ஹெரிட்டேஜ் டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷனில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? என்மேல் பறந்த கொடி நேசமே என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த மொழிபெயர்ப்பில், பொது மொழிபெயர்ப்பில் எப்படி அந்த வரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என்மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஹிஸ் கிளான்ஸ் அட் மீ சிக்னல்டு லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஹிஸ் கிளான்ஸ் அட் மீ சிக்னல்டு லவ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் நமக்கு புரிகிற விதத்தில் நம்ம மொழிபெயர்த்தால், ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி மொழிபெயர்த்தா, தெளிவாய் புரிந்து கொள்ள மொழிபெயர்த்தா எப்படி இருக்குன்னா, அவர் என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது. இதுதான் அந்த என்மேல் பறந்த கொடி நேசமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியினுடைய நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளும்படிக்கு பொது மொழிபெயர்ப்பிலிருந்து எடுத்து அந்த வார்த்தைக்கு இன்னும் லகுவான வார்த்தைகளை போட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து சென்றார், அவர் என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது. அவர் என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ உன்னத பாடல்களினுடைய முக்கியமான சில காரியங்களை, நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சூலமித்தி சபையை குறிக்கிறாள், மேய்ப்பர் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள். சூலமித்தி சபையை குறிக்கிறாள், மேய்ப்பர் ராஜா என்று வருகிற இடத்திலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம இந்த பிரசங்கத்தை தியானிக்க வேண்டும். அப்போ என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
கவனிங்க, முதல்ல அந்த நேசம் என்கிறதான அந்த வார்த்தையை சூலமித்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பேசுகிறாள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை அவள் பேசியிருக்க மாட்டாள். இந்த காதலை அவள் பேசியிருக்க மாட்டாள். இந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், அவர் என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். கவனியுங்கள், வேதத்தை தியானித்து வேத வியாக்கியானம் பண்ணுகிற வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும்போது, இந்த உன்னத பாடல்களின் புஸ்தகத்தில் யார் யாரை புகழ்கிறார்கள் என்றே தெரியாத அளவுக்கு சூலமித்தியும் அந்த நேசரும் ஒருவருக்கொருவர் தங்களை புகழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், யார் யாரை புகழ்கிறாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஈக்குவலா சூலமித்தி ஆண்டவரை புகழுகிறாள், நேசரை புகழுகிறார். அந்த நேசரும் சூலமித்தியை அவள் புகழுகிற அளவுக்கு அதிகமாய் அவரும் அவளை புகழ்கிறார். அப்போ நீங்க இங்க ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபை எப்படி நேசரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை வாழ்த்தி அவரை ஆராதித்து அவரை புகழ்ந்து மகிழ்கிறதோ, அதே போல நேசரும் சபையை குறித்து சபையின் மேல சபைக்காக அவர் ஒரு பெரிய நேசத்தை வைத்து அந்த சபையை அவர் புகழுகிறார், அந்த சபையை அவர் வாழ்த்துகிறார், அந்த சபையை அவர் உயர்வாக பேசுகிறார், அந்த சபையை அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்கிறார். அப்போ நான் மட்டும் கர்த்தரை ஆராதிக்கல, நான் மட்டும் கர்த்தரை உயர்த்தல, நான் மட்டும் கர்த்தர் மேல அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தல, என்னை காட்டிலும் அவர் அதிகமாக அவர் என்ன செய்கிறாரு, என்னை உயர்ந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். நான் அவரை வைத்திருக்கிற உயர்ந்த இடத்தை காட்டிலும் அவர் என்ன வச்சிருக்கிற இடம், உயர்ந்த இடம் பெரிது. நான் அவருக்கு என் இருதயத்தில் கொடுத்திருக்கிற இடத்தை காட்டிலும் அவர் உடைய இருதயத்தில் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற இடம் பெரிது. அதனால தான் அவருடைய பார்வையை பார்த்த உடனேயே இந்த சூலமித்தி அவள் மீது அவருக்குண்டான காதலை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாள். பார்த்தவன சொல்றா, அவர் என்னை பார்த்த பார்வையில் காதல் இருந்தது, அவர் என்னை பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள், இந்த காதல் நேசம் என்கிறதான வார்த்தைக்கு எபிரேயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஹா ஹா வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹா ஹா வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹா ஹா வா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் நேசம் என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு தெரியுமா? இந்த வார்த்தை எந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்ம இங்கிலீஷ்ல லவ்வர்ஸ் என்று சொல்லுவோம், தமிழ்ல காதலர்கள் என்று சொல்லுவோம். அந்த காதலர்கள் அவர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பு, அந்த நேசம், அந்த அன்பு, அதை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை உடைச்சு அந்த காதலர்கள் லவ்வர்ஸ் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த பிணைப்பு, அந்த அன்பு, அந்த காதல், அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நேசத்தை குறிப்பிடுகிற வார்த்தையாக அந்த ஆ ஹா வா என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். சூலமித்தி சொல்லுகிறார், அவர் என்னை பார்த்த பார்வையில் காதல் இருந்தது என்று சொல்லுகிறார். கவனிங்க, உண்மையில் தேவன் நம் மீது இப்படிப்பட்ட அன்பைதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட அன்பைதான் வைத்திருக்கிறார். ஒரு மணாளன் மணவாட்டியின் மீது வைத்திருக்கிற அன்பை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் தெரியப்படுத்துகிறார். ஏதோ இதெல்லாம் ஒரு கவிதைக்காக, ஏதோ ஒரு பாடலுக்காக எழுதப்பட்ட காரியம் அல்ல. அதெல்லாம் சினிமாவில் எழுதுறது. பைபிள் அப்படி எழுதப்படலை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கவிதைகள் அப்படிப்பட்ட கவிதைகள் அல்ல. ஏதோ ஒரு கற்பனையான உவமையான காரியத்தை சொல்லி எழுதப்படுகிற காரியங்கள் அல்ல. அது அத்தனையும்
நிஜமான ஒரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மணாளனுக்கும் மணவாட்டிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேசத்தை, அந்த காதலை, அந்த அன்பை, அந்த பிரியத்தை ஆண்டவர் எடுத்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் மீது அப்படிப்பட்ட அன்புள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி, நீ எனக்கு அப்படிப்பட்ட அன்புள்ளவளாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அடுத்த வசதியை நல்லா கவனிங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். கவனிங்க, பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மணவாளன் தன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், மணவாளன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியாய் இருப்பது போல நான் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் நம்மீது வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய அன்பு, காதல். இதுதான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய அன்பு. கவனியுங்கள், வேத விற்பனகர்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், வேத அறிஞர்கள் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா தெளிவுபடுத்துகிறார்கள். தேவன் முதல்ல உலகத்தை சிருஷ்டித்தார், அதற்கப்புறம் மனுஷனை சிருஷ்டித்தார், அதற்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை அவர் உண்டாக்கினார், அதற்கப்புறம் தாம் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கொண்டு போய் வைத்தார். இது எல்லாருக்கும் தெரியும். இதை எப்படி அவர்கள் வியாக்கியானம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையை விவாகம் பண்ணி தன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது மாதிரி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை தம்முடைய வீடாகிய தாம் உலாவுகிற இடமாய் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து வைத்தார். பாருங்க, உலகம் மனிதனுக்கு வசிப்பிடமாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டம் ஆண்டவருக்கும் அவர் நேசத்துக்குரியவர்களுக்கும் வசிப்பிடமாக, வாழ்விடமாக சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அந்த இடத்துல வந்து அவர்களோடு உலாவினார். அவர் அந்த இடத்துல வந்து அவர்களோடு மகிழ்ச்சியாய் இருந்தார். இத ரொம்ப அழகா நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும் விதமாக வியாக்கியானப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அதுதான் உண்மை. பாருங்க, ஒரு மனைவியை ஒருவன் தன் வீட்டுக்கு திருமணம் பண்ணி, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவளை மனைவியாக்கி தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருகிறது போல ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்து அவர்களை என்ன செய்தாராம்? கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் அவர் வைத்தாராம். இதுதான் ஆண்டவர் நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் இருக்கிறது. தேவன் தமக்கென்று பிரத்யேகமாக தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களை என்ன செஞ்சாராம்? ஒரு புது பெண்ணை தன் வீட்டுக்கு அந்த திருமணம் முடித்த அந்த வாலிபன் அவளுடைய கணவன் கூட்டிக் கொண்டு வருவது போல தேவன் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு மணவாளன் மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியாய் இருப்பது போல நான் உங்கள் மேல மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அவருடைய பார்வையில் தெரிகிறது. அதை தான் சூலமித்தி பார்க்கிறாள். அவர் கண்களை பார்க்கிறாள். அவர் அவளை நோக்கி பார்த்த விதத்தை பார்க்கிறார். அந்த நோக்கி பார்த்த அந்த பார்வையில் அவருடைய காதல் வெளிப்படுகிறதை அவர் பார்க்கிறார். அந்த காதலை பார்த்த உடனே, அந்த நேசத்தை பார்த்த உடனே அவள் சொல்லுகிறார், நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், நான் என் நேசர் என்னுடையவர், மை பிலவட் இஸ் மைன் அண்ட் ஐ ஆம் ஹிஸ் என்று சொல்லி அந்த சூலமித்தி பாடுகிறான். இதுதான் சபையினுடைய பாடல். ஏன் நம்ம கர்த்தரை பாடுகிறோம்? அந்த நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அந்த நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். இதுதான் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடலாக இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறோம்.
வேதம் வெளிப்படுத்துகிற உறவு இதுதான். தேவன் வெளிப்படுத்துகிற உறவு இதுதான். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் என்னை பார்க்கும் பார்வையில் அந்த காதலை நான் பார்க்கிறேன். அவர் என் மீது வைத்திருக்கிற காதலை நான் பார்க்கிறேன். அவர் என்னை பார்க்கும் பார்வையில் என் மீது வைத்திருக்கிற அவருடைய நேசத்தை நான் பார்க்கிறேன். எனக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற உறவு இப்படிப்பட்ட உறவுதான் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய மலவாளனாகிய ஆத்தும நேசர் எந்த சூழ்நிலைமையிலும் அவர் நம் மீது வைத்திருக்கிற இந்த அன்புக்கு ஒப்பான அன்பை அவர் குறைத்து கொள்வதில்லை, அல்லது அந்த அன்பை அவர் மறந்து போவதில்லை, அந்த காதலை அவர் விட்டு விடுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு சூழ்நிலையிலும் அவர் அந்த அன்பை நம்மை விட்டு விலக்குவதில்லை. ஒரு சூழ்நிலையிலும் அந்த அன்பை அவர் மாற்றிக்கொள்வதில்லை. எதற்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் அவர் அதை மாற்றிக்கொள்வதில்லை. அந்த அன்பிற்காக, அந்த அன்பின் நிமித்தம், அந்த அன்பை நம் மீது வைக்க முடியாது இருக்கிற அந்த சூழ்நிலைமையின் நிமித்தம் தன் ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்து திரும்ப அந்த நேசத்துக்குள்ள நம்மை கொண்டு வருகிறதற்கு, அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வருகிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருந்து அதையும் அவர் செய்து முடித்தார். நமக்காக மரித்து இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று தம்முடைய கரங்களை விரித்து அவர் காண்பித்தார். அந்த அன்புக்கு அடையாளமாய் இருக்கிறார் அந்த காதலின் சின்னம் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. எவ்வளோ கிறிஸ்துவ பிள்ளைகள் டேட்டோ போட்டுக்கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சரீரங்களில் எவ்வளவோ காரியங்களை வரைந்து கொள்ளுகிறார்கள், எவ்வளவோ காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சரீரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். என்கிரேவ்டு என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்கிரேவ்டு அப்படின்னா செதுக்கிறது, அப்படியே உளியை வைத்து செதுக்கிறது. ஐ ஹாவ் என்கிரேவ் யூ இன் மை பாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் என் கரத்தில் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் அந்த காதலினுடைய வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடிகிறதில்லை. எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை நேசிக்க முடிகிறதில்லை. எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை நாம் அப்படி நேசிக்க முடிகிறதில்லை. அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. அந்த மணவாட்டிக்கும் அந்த மணவாளனுக்கும் இடையில் இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல், அந்த நேசத்தை என்னால் எந்த சூழ்நிலைமையிலும் அவருக்கு நான் கொடுக்க முடிகிறதில்லை. ஆனால் கவனித்து பாருங்க, அவர் எந்த சூழ்நிலையிலையும் அந்த அன்பை மாற்றிக்கொள்ளுவதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த அன்பை மாற்றிக்கொள்ளுவதே இல்லை. நம்ம வேசியா போனா கூட நம்ம அந்த அன்புக்கு, அந்த காதலுக்கு, அந்த நேசத்திற்கு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு, அந்த நேசத்தை நாம் நேசித்து அதற்கு ஒப்பாய் நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய கற்புள்ள கன்னிகையாய் நம்ம நடந்து கொள்ளாதபடிக்கு, நம்ம அவரை விட்டு விலகி உலகத்திலும் மற்ற காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து மற்ற வழிகள் மேல நம்ம நோக்கமாக இருந்து ஆண்டவரை மறந்து நம்ம விலகி போய் நம்ம இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய நேசத்தை நம்மகிட்ட இருந்து அவர் எடுக்கிறது இல்லையா? பாருங்க, நம்ம எவ்வளவு காரியத்தில் அந்த கற்புள்ள கன்னிகை என்கிற அந்த மணவாட்டி என்கிற காரியத்திலிருந்து நம்ம தவறி இருக்கிறோம். எவ்வளவு காரியத்தில் நம்முடைய நேசரை விட்டு நம்ம விலகி போயிருக்கிறோம். எவ்வளவு காரியத்தில் அவருடைய காதலை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய பாசத்தை விட்டு, அவருடைய நேசத்தை விட்டு நம் உலகத்துக்குள்ளும் உலகத்துக்குரியவர்களுக்குள்ளும் நாம் போயிருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் அவருடைய நேசத்தை நம்ம கண்டுகொள்ளாமல், நம்ம அதை பற்றி நோக்கி பார்க்காமல், அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்படி நம்ம போனால் கூட, அந்நிய காரியத்தை பின்பற்றி போனால் கூட, அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனால் கூட, அந்நிய தெய்வத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி போனால் கூட, வழிபாடுகளை பின்பற்றி போனால் கூட அவர் நம்மீது இருக்கிற நேசத்தை விட்டு விடுவது இல்லையா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பாருங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. எரேமியா 3:1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால்
அவன் அவளிடத்திற்கு இனி திரும்பி போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பு, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அநேக நேசரை பின்தொடர்ந்து போய் நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய். இந்த காரியத்தை ஆண்டவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு தெரியுங்களா? எந்தெந்த காரியத்தை விட்டு நீங்க ஆண்டவரை விட்டு உலகத்துக்குரிய காரியத்தை நம்பி ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல உலகத்தை வச்சு மனுஷரை வச்சு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுத்து வீணான காரியத்துக்கு கொடுத்து ஆண்டவருடைய உறவுல இருந்து வெளியே போகிறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் கடிந்து சொல்லுகிறதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் அந்த வேசித்தனம் என்கிறதான வார்த்தை. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஒரு வேசித்தனம். தேவனை விட்டு, உன் நாயகரை விட்டு, உன்னை உண்டாக்கின உருவாக்கின நாயகரை விட்டு, உன் இளம் பிராயத்தில் உன்னை கைப்பிடித்த நாயகரை விட்டு நீ உலகத்துக்குள்ள ஓடி போகும்போது அந்த காரியத்தை அறிவிக்கிறதற்கு, அந்த காரியத்தை சொல்லுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை தான் வேசித்தனம், அடல்ட்ரி. உன் தேவனை நீ விட்டு விட்டாய் என்றால் நீ எதுல வாழ்ற? ஒருவனும் வேசிக்கல்லனா இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். மாம்சத்தில் செய்கிற வேசித்தனம்லாம் அதற்கு அப்புறம் தான். நீ உன் இருதயத்தில் உன் நினைவுகள்ல, உன்னுடைய செயல்கள்ல உன் தேவனை விட்டு நீ வெளியில போகும்போது, அந்த காதலை பார்க்காதபடிக்கு, அந்த நேசத்தை பார்க்காதபடிக்கு உலகத்தில் அதை தேடும்போது, ஒரு மனுஷனிடத்துல தேடும்போது, ஒரு பொருளினிடத்துல தேடும்போது, ஒரு காரியத்தினிடத்தில் அதை தேடும்போது, அங்க சொல்லக்கூடிய வார்த்தை வேசித்தனம், வேசித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்தியும் காண்பிக்கிறார் பாருங்க, செயல்படுத்தியும் காண்பிக்கிறார் பாருங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியும் காண்பிக்கிறார். வாசிங்க, ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் நீ ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், போயிற்று என்றார். போதும். இங்க கவனிச்சு பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? அங்க நீ என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார் இல்லையா? அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற விதமாக ஓசியாட்ட போய் சொல்றாரு, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள். அது நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, ஒரு வேசி பெண்ணை நீ சேர்த்துக்கொள், வேசி பிள்ளையை உன்னிடமாக சேர்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதை செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா போய் அதை செய்தான். ஆனாலும் ஜனங்கள் ஆண்டவரிடத்துல திரும்பல. அவர், நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ வா, என்கிட்ட நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை செஞ்சு காமிச்சார் ஓசியா மூலியமா. ஆனாலும் அந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்துல திரும்பல, ஆண்டவருடைய நேசத்தை புரிந்து கொள்ளல, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளல, அவருடைய காதலை புரிந்து கொள்ளல. அப்போ நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேசியோடு கூட, தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட அந்த வேசியோடு கூட ஓசியாவுக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு, முதல் பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன பேர் வைக்க சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் என்று பேர் வை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? வில்லை முறித்து போடுவது போல என் ஜனங்களோடு இருக்கிற உறவை நான் முறித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது லோருகாமா என்கிற ஒரு பெயரை உன் பெண் பிள்ளைக்கு வை என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம்? நான் இரக்கம் செய்யாமல் அவர்களை அகற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது லோகம்மி என்கிற பெயரை வை அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்?
இனி அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பதில்லை, நான் அவர்கள் தேவனாய் இருப்பதில்லை என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட பெயரை வெய் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதாங்க அப்படியே ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. எப்போ கர்த்தரை விட்டு, அவருடைய அந்த அன்பை விட்டு, அந்த காதலை விட்டு, அந்த பாசத்தை விட்டு, அந்த புதுமண தம்பதிகளாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை விட்டு ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு அடிபணிந்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை செய்தார்களோ, அன்றைக்கு இந்த காரியம்தான் நடந்தது. தேவன் அவர்களோடு இருந்த அந்த உறவை முறித்து போட்டார். தேவன் அவர்களோடு கூட இருந்த அந்த உறவை முறித்து போட்டார். ஒரு வில்லை முறிப்பது போல அந்த உறவை அவர் முறித்து போட்டார். இஸ்ரவேல் என்று பெயர் வை, லோருகாமா என்கிற அந்த பெயர், இனி அவங்களுக்கு இறங்க மாட்டேன், நான் அவங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டேன், அவங்கள துரத்தி விடுவேன், அவங்க இந்த பூமியில போய் பாடுபடணும், அவங்களோடு கூட என் இரக்கம் இருப்பதில்லைன்னு சொல்லி அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அகற்றி விட்டார். அவர்கள் என்னுடைய ஜனம் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நான் அவர்களுக்கு நாயகர் அல்ல என்று சொல்லி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பதில்லை என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தை அவர் மூடி போட்டார். சுடரொளி பட்டயத்தை வைத்து காவல் காக்கிற கேருபீன்களை அவர் அந்த இடத்துல வைத்தார். ஆனால் பாருங்க, இதற்கப்புறம் அவர் என்ன சொல்றார், அந்த வேசியாய் போன அந்த மனுக்குலத்தை, பிசாசுக்கு தங்களை விற்று கொடுத்த அந்த மனுக்குலத்தை அவர் இஸ்ரவேல் என்று சொன்னதற்காக மனவேதனைப்பட்டார். லோருகாமா என்று சொன்னதற்காக மனவேதனைப்பட்டார். அங்க லோகமி என்று சொன்னதற்காக அவர் மனவேதனைப்பட்டார். அப்படியே அந்த வசனம் இருக்கும், உன்னை பிள்ளைகள் அல்ல என்று சொன்ன இடத்துல நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய இருதயம் எப்படி மனமாற்றம் உள்ளதா இருக்கிறதுன்னு. உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை நான் ஆத்மாவை போல வைப்பேன், எப்படி உன்னை நான் தள்ளி விடுவேன், என்னால் அது முடியல, நான் சொல்றேன், கோபப்படுறேன், உன்னை விட்டுறணும்னு பார்க்குறேன், ஆனால் உன்மேல் வைத்திருக்கிற அந்த காதல், உன்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, உன்மேல் வைத்திருக்கிற அந்த பாசம், அன்பின் கயிறால் உன்னை கட்டி என்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வைக்கிறது. அன்பின் கயிறால் உன்னை கட்டி என்னிடத்தில் இழுத்துக்கொள்ள வைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணினாலும், எப்படி நீ என்னை விட்டு சோரம் போனாலும், எப்படி நீ வேசி பணயமாய் போனாலும், எப்படி நீ இந்த உலகத்தின் காரியத்தை, உலகத்தின் ஆசாபாசத்துக்குள்ள, உலகத்தின் மனிதர்களுக்குள்ள, உலக சிற்றின்பங்களுக்குள்ள, உலகத்துக்குள்ள நீ ஊன்று இருந்தாலும் உன்னை கைவிடுகிறதற்கு எனக்கு மனதில்லை. ஏன்னா நான் உன்மேல் வைத்திருக்கிற அந்த பாசம், நான் உன்னை கரம் பிடித்திருக்கிற நாயகர், அந்த கரம் பிடித்த நாளை நான் நினைவு கூறுகிறேன், நான் மறந்து போகிறதற்கு மனிதன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த அன்பு, எனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அன்பு அவருடைய பார்வையில் தெரிகிறது, அவருடைய பார்வையில் தெரிகிறது. அந்த பாவத்தின் மூலம், அந்த பிசாசுக்கு தன்னை விற்று போட்டதின் மூலம் அவன் ஒரு பெரிய பாதகத்தை இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்தான். மரணம் இந்த பூமிக்குள்ள வந்தது. ஒரு மனிதனாலே மரணம் வந்து எல்லா மனிதரையும் ஆண்டு கொண்டது. தேவன் அந்த மரணத்தையும் ருசி பார்ப்பதற்காக, அந்த மணவாட்டிக்காக, அந்த உத்தமைக்காக, அந்த கற்புள்ள கன்னிகைக்காக, அந்த மரணத்தையும் ருசி பார்ப்பதின் நிமித்தம் அவர் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த மரணம் பாவத்தினால் உண்டாக்கப்பட்டதோ அந்த மரணத்தை அவர் அவருடைய நீதியினால் ஜெயித்தார். அந்த மரணத்தை அவர் அனுபவித்தார். இது அந்த நேசர் செய்த ஒரு விலையேற பெற்ற காரியம். தன்னுடைய மனவாட்டிக்காக, தம்முடைய மனவாட்டிக்காக விலையேற பெற்ற காரியம் அது. கர்த்தர் அவர்களை, இனி நீ என் பிள்ளை இல்லை, நான் உன் நாயகர் இல்லை என்று சொன்ன இடத்த அவர் மறந்து திரும்ப நீ என் பிள்ளை தான், நான் உன் நாயகர் தான் என்று சொல்லி அவர்களை தம்மிடமாக அவர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எந்த ஸ்டாண்டில் அவர் நின்னாரோ அதே ஸ்டாண்டில் தான் இன்றைக்கும் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய மனவாட்டி
தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை தான் சபைக்கும் அவருக்கும் ஆண்டவர் ரகசியமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் 30ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்த நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். கவனிங்க, இதை எங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புருஷனுடைய மாம்சம் அது யாருக்குரியது என்று சொல்லிட்டு, மனைவியினுடைய மாம்சம் அது யாருக்குரியது என்கிறதையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய மாம்சத்துக்குரியவர்களாயும் என்னுடைய எலும்புகளுக்குரியவர்களாயும் இருக்கிறீர்கள். கணவன் மனைவியையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர்களுக்குரிய அந்த அன்பையும் அந்த காரியத்தையும் குறித்து, புருஷனுடைய மாம்சம் மனைவிக்குரியது, மனைவியினுடைய மாம்சம் புருஷனுக்குரியது, அது மனைவியினுடைய அதிகாரம், அது புருஷனுடைய அதிகாரம், அதை வேறு ஒருவர் தொடும்போது அவள் வேசிப்பணையமாய் போகிறாள். அந்த உறவை அவள் முறிக்கிறாள், அந்த அக்ரிமெண்ட்டை அவள் உடைத்து போடுகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு, உங்கள் மனைவியின் மேல் அன்பு கூறுங்கள், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்லிவிட்டு, இப்போ அதை அப்படியே எங்க கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கும் அவருக்கும் கொண்டு வருகிறார். இப்போ சொல்றாரு, நீங்க என் மாம்சத்துக்குரியவர்களாயும் என் எலும்புகளுக்குரியவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு புருஷனுடைய மாம்சத்துக்குரியவளாய் எப்படி மனைவியினுடைய மாம்சம் இருக்கிறதோ, ஒரு மனைவியினுடைய மாம்சம் எப்படி புருஷனுக்குரியதாய் இருக்கிறதோ, அதே போல நீங்கள் எனக்குரியவர்களாயும் என் மாம்சத்துக்குரியவர்களாயும் என் எலும்புகளுக்குரியவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்ப கவனிச்சு பாருங்க, தேவன் எந்த ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். அதனாலதான் அவருடைய பார்வையில அந்த காதலை அவள் பார்க்கிறார். அதுக்கப்புறம் 32ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு உறவை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட உறவை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் ரொம்ப அழகா ஒரு வசனம் யோவான் சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்பார். 3 முறை தமிழில் அது ஒரே வார்த்தையாக தான் வந்திருக்கும், நேசிக்கிறாயா 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 என்று சொல்லி வந்திருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு எழுதிய கிரேக்க மொழியில் அந்த வார்த்தைகள் 2 விதமான வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 முறை கேட்டார் இல்லையா, அந்த 3 முறை கேட்ட அந்த வார்த்தைகளை 2 விதமான வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் கேட்டார். அந்த 2 விதமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் 2 முறை கேட்ட காரியத்திற்கு ஃபீலியோ என்கிறதான கிரேக்க வார்த்தை, ஃபீலியோ என்கிறதான கிரேக்க வார்த்தை. அடுத்தது அகாப்பே என்கிறதான வார்த்தை. கடைசியாக பார்த்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டதை அகாப்பே என்கிறதான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த ஃபீலியோ என்கிறதான வார்த்தை எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம், சகோதர அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த ஃபீலியோ முதல் 2 முறை அந்த நேசத்தை, சகோதர ஸ்நேகத்தை, சகோதர நேசத்தை வைத்து ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், என்ன நேசிக்கிறேயான்னு சொல்லி. அடுத்தது 3வது முறையா அகாப்பே அப்படிங்கிற காரியத்தை வைத்து ஆண்டவர் கேட்டார். அகாப்பேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு நிபந்தனையுமற்ற ஒரு காதல், எந்த ஒரு நிபந்தனையுமற்ற ஒரு அன்பு. அந்த அன்புல என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார். வேத அறிஞர்கள் என்ன சொல்றார்கள், முழு வேதாகமத்திலும் இந்த அகாப்பே அன்பை நீங்க பார்க்க முடியும். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்கண்டிஷனல் லவ்வை நீங்க பார்க்க முடியும். முழு வேதாகமத்திலும் இந்த அன்பை நீங்கள் தேவனுடைய குணாதிசயத்தில் பார்க்க முடியும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கங்க,
முழு வேதாகமத்திலும் இந்த அகாப்பே அன்பு சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த அன்கண்டிஷனல் லவ் சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த முழு வேதாகமத்திலும் நிபந்தனையற்ற அன்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் அந்த அன்பு சொல்லப்படாமல் ஈரோஸ் என்கிறதான ஒரு அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரோஸ் என்கிறதான அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈரோஸ் என்கிறதான அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லிடலாம், காட் லவ் இஸ் நாட் ஒன்லி அகாப்பே பட் எரோஸ் என்று சொல்லிடலாம். இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதை எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் நம்ம சொல்லிடலாம். ஆனால் தமிழில் அது கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை தான் நம்ம அதற்கு பயன்படுத்தணும். அந்த வார்த்தையிலிருந்து தான் எரோட்டிக் என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. இந்த எரோட்டிக் என்கிறதான வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதையும் குறிக்கல, புருஷன் மனைவிக்குள்ள அந்த தாம்பத்திய உறவில் வருகிற அந்த அன்பை குறிக்கிறது. இந்த எரோட்டிக் என்கிறதான அந்த காரியம், இந்த எரோஸ் என்கிறதான அன்பு அந்த காரியத்தை தான் குறிக்கிறது. ஏதோ சும்மா ஆண்டவர் நம்மளை சொல்லலை. ஒரு மனைவியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அதோடு அவள் மனைவியாக இல்லை, அவள் மாம்சத்தை அவன் பருகுகிறான். என்னோட இஸ்ரேலுக்கு வந்திருந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், மனைவி தேன், அதை பருக வேண்டும் என்று சொன்னார். அது எப்படி அதை அவர் சொன்னார், எப்படி அதை இது பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், அவர் வயதான பாஸ்டர், அவர் வயதான பார்சல், அவருக்கு நத்தானியல்னு பேர், அவருக்கு ரொம்ப வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். அப்போயே 60 வயசுனா இப்போ ஒரு 65 வயசு இருக்கும். அவர் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் உன்னத பாடல்களில் உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட அன்பு தான். வேதம் முழுவதும் அந்த அகாப்பே அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும், இங்கே அந்த சூலமித்திக்கும் அந்த நேசருக்கும் வெளிப்படுகிற அந்த அன்பு எரோஸ் என்று சொல்லக்கூடிய அன்பு. எரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு, இந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போது அந்த ஸ்திரீயை பார்த்து, அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கும் எனக்கும், உன் மாம்சத்திற்கும் என் மாம்சத்திற்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உன் மாம்சத்திற்கும் என் மாம்சத்திற்கும் ஒரு அன்பு இருக்கிறது. உன் மாம்சத்துக்கும் என் மாம்சத்திற்கும் ஒரு நேசம் இருக்கிறது. அந்த நேசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அந்த பார்வையில் அவள் கண்டு கொண்ட அந்த காதல். அருமையான தேவனுடைய ஜனமே, இதை நம்ம ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். மாம்சத்துக்குரிய கண்ணோட்டத்தில் இதை பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அந்த ப்ளஷரை நம்ம பார்க்கணும், அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கணும், அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்கணும். இதை தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் ஏற்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தை வேதத்தில் ரொம்ப அழகாக இது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசியாக வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். இப்ப இந்த இடத்த இது இந்த கர்த்தர் பூமியிலே இந்த ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார்லேருந்து தெளிவா வாசிங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தையா. கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். இந்த வரியை நல்லா வாசிங்க. ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். ஆங்கிலத்தில் women encompasses men என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தமிழில் வாசித்து பார்க்கும்போது நமக்கு அது சரியா புரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. The phrase may refer to a wedding custom, perhaps woman circling the groom in a dance என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாசித்த இந்த வரிகளினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வரி வேற ஒன்றையும் சொல்லலப்பா. அதாவது அந்த வெட்டிங் கஸ்டம், திருமண
நாள் காரியத்தில் அந்த மணவாளனுக்கு முன்பாக அந்த மணவாட்டி சுற்றி சுற்றி சர்க்கிளிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றி சுற்றி மனமகிழ்ச்சியோடு ஆடி அந்த மணவாளனுடைய கையை பிடித்து அவனை கட்டி அணைத்து அவனோடு கூட அவள் மகிழ்ந்து ஆடுகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது, அந்த வரிகள் வெளிப்படுத்துகிறது. ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு புதுமையை நான் சிருஷ்டிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார், ஒரு புதுமையை நான் உண்டாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன உண்டாக்க போகிறார் தெரியுமா? அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் கடவுள். அந்த கடவுளுக்கு முன்பாக மண்ணினால் உருவாக்கப்பட்ட அவருடைய மணவாட்டி அவள் என்ன செய்ய போகிறாளாம்? அவரோடு கூட சுற்றி சுற்றி அவள் நடனமாடி அவரை கட்டி அணைத்து அவரை முத்தம் செய்து அவர் கரங்களை பிடித்து அவள் அந்த மகிழ்ச்சியை அவள் வெளிப்படுத்த போகிறாளாம். பாருங்க, இதற்காக தான் அந்த குரூம், அந்த மணவாளன் பரலோகத்தில் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். மணவாளன் ஆயத்தமாகி விட்டார், மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள். இதெல்லாம் ரொம்ப அழகா வேதத்தில் மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சபை ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். இங்கிருந்து சபை எடுத்துக்கொள்ள போகும்போது வானத்தின் மத்தியில் நடு ஆகாயத்தில் அந்த மணவாளனை அது பார்க்கும்போது, அந்த மணவாளனை பார்த்தபோது அதுக்கு எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்தும், எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்தும், எப்படி ஒரு காதலை அது வெளிப்படுத்தும். அவரை போய் பார்க்கும்போது அந்த மணவாளனை சுற்றி அப்படியே கட்டி அணைத்து அந்த மணவாளனுக்கு முன்பாக அது சுற்றி சுற்றி. இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பீங்களா? எப்படி அவரை பார்ப்பீங்க? எப்படி அவரை ஆராதிப்பீங்க? எப்படி அவரை பார்த்து ஆனந்திப்பீங்க? எப்படி அவரோடு கூட இருக்கிற உறவை வெளிப்படுத்துவீங்க? அந்த தாகத்தோடு காத்திருந்த ஆத்துமா எப்பொழுது அந்த சரீர மீட்பாகி அந்த ஆத்தும மீட்பு வரும் என்று தாகத்தோடு காத்திருக்கிற அந்த ஆத்துமா அவரை பார்க்கும்போது, அந்த ஆத்தும நேசரை பார்க்கும்போது என்ன செய்யும்? எப்படி அது தன்னை வெளிப்படுத்தும்? அதை தான் சொல்றாரு, அது ஒரு புதுமையை நான் சிருஷ்டிக்க போகிறேன், நான் உண்டாக்க போகிறேன். பாருங்க, நான் நிற்பேன். அப்ப ஸ்திரீயானவள் தன் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள், சூழ்ந்து கொள்ளுவாள். அது சாதாரண ஒரு காரியம் இல்லை, அது காதலின் வெளிப்பாடு, அது காதலின் வெளிப்பாடு. இதை தாங்க உன்னத பாடல்கள் புஸ்தகம் முழுவதும் ஆண்டவர் அப்படியே ரகசியமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தோடு அந்த சூலமித்தி அந்த நேசரை பார்க்கிறாள். அந்த நேசரனுடைய கண்களில், அவருடைய பார்வையில் அந்த மணவாட்டிக்குரிய காதல் வெளிப்படுகிறது. உண்மையா உண்மையா இதுதாங்க ஆண்டவர் நம்மோடு கூட வைத்திருக்கிற உறவு. உண்மையா சபையோடு கூட ஆண்டவருக்கு இருக்கிற உறவு அதுதான். அதனால தான் சபை தீட்டுப்படக்கூடாது, அதனால தான் சபை ஜாக்கிரதையாக இருக்கணும், கற்புள்ள கன்னிகையாய் சபை இருக்கணும். அது உறவுல கரெக்டாக இருக்கணும். ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, ஒரு மனைவி தன் கணவனை எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாளோ, பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாளோ, அதே போல தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்க்கிறார். அதே காதலை தான் அவர் உனக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த உறவுல, இந்த ஒரு ஐக்கியத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். இது கடைசி காலம், ஆயத்த நாள். ஆயத்த நாளில் விலகி போனால் திரும்ப சேர்றது ரொம்ப கஷ்டம். திரும்ப இந்த உறவுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த குற்ற உணர்ச்சி, அந்த பாவ உணர்ச்சி நம்மளை நிரந்தரமாக ஆண்டவர்கிட்ட பிரிச்சிரும். நீங்க தேறுகிறவர்களாக இருக்கணும், வர வர தேறுகிறவர்களாக இருக்கணும், தேய்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அன்பில், அந்த காதலில், அந்த நேசத்தில் நீங்கள் இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். அப்போது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? தன் மனைவியை பகைத்த கணவன் ஒருவனும் இல்லையே. தன்னுடைய சொந்த மாம்சம் போல தன்னுடைய மனைவியை நேசிக்கிற ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அவன் பகைக்க மாட்டானே, தன்னுடைய மனைவியை அவன் பகைக்க மாட்டானே. அப்போ
என்ன அங்கே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? உன் நேசருக்காக நீ ஒரு கற்புள்ள வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அதுதான் அந்த காதல் பார்வை சொல்லுகிறது. அவருடைய நேசத்திற்கு ஒப்பான ஒரு நேசத்தில் நீயும் நானும் நிற்க வேண்டும். எனக்கு என் நேசர் தான், என் நேசர் என்னுடையவர், நான் அவளுடையவர், அவருடையவர். நான் அவருடையவன், நான் அவருடையவள். அவர்தான் எனக்கு, நான் தான் அவருக்கு. உண்மையாலுமே தெய்வன் அந்த உறவை தான் ஆண்டவர் விரும்புகிறார். வித்தவுட் ஹியூமன் காட் இஸ் எம்டி என்று சொல்லி ஒரு அறிஞர் சொன்னார். மனிதர்கள் இல்லைன்னா தேவன் வெறுமையானவராக தான் இருப்பார். ஏன்னா இந்த மனிதனுக்காக அவர் அவ்வளவு விலையேற பெற்ற காரியத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த மனிதனை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறதற்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். அப்போ அந்த மனிதன் அங்கே இல்லைன்னா எல்லா காரியமும் வெறுமையாய் போயிடும். அதனால் உன்னை நினைத்திருக்கிற அந்த நேசத்தை, உன் மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தை, மனுஷன் அல்லங்க, தேவன், கடவுள், இரட்சகர், மீட்பர், உங்கள் ஆத்தும மணாளனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தில் நீ உண்மையாக இருக்கணும். அதில் துரோகம் இருக்கக்கூடாது, அதில் கலப்பு இருக்கக்கூடாது, அதில் ரெண்டு மனம் இருக்கக்கூடாது, அதில் இருமனம் உடையவர்களாய் நம்ம வாழக்கூடாது, குந்தி குந்தி நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தம், அவர் தான் என் நேசர், அவர் இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டில் சபை நிற்க வேண்டும். சூலமித்தி சொல்கிறா, அவருடைய கண்களை பார்க்கிறா, அவருடைய பார்வையில் ஒரு காதலை, என் மீது இருக்கிற ஒரு காதலை நான் பார்த்தேன், என் மீது இருக்கிற காதலை நான் பார்த்தேன். இந்த காலைவெளியில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எஸ்ரேல், உன்னை முறித்து போட்ட அந்த காரியம் மாற்றப்பட்டிருக்கிறது. லேருகாமா, உனக்கு இரக்கமில்லாத இருந்த காரியம் மாற்றப்பட்டிருக்கிறது. லோகம்மி, உன்னை தள்ளிவிட்டு நீ என் ஜனம் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் மாற்றப்பட்டு நீ என் ஜனம், நான் உன் தேவன் என்று இந்த காலைவேளையிலே உனக்கு நான் சொல்லுகிறேன். நீ என்னுடைய அன்பிலிருந்து முறித்து போடப்படுவதில்லை, என் அன்பிலிருந்து நீ விலக்கப்பட்டு போவதில்லை, என் இரக்கத்திலிருந்து நீ விலகி போவது இல்லை. நீ என் ஜனம்தான், நீ என் மணவாளி தான், நான் உன் மணவாளன் தான், நான் உன் தேவன் என்று சொல்லி, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் என்று சொல்லி இந்த காலைவேளையில் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அந்த என்மேல் பறந்த கொடி நேசமே என்கிறதற்கு பின்பாக இருக்கிறதான சத்தியம். இந்த காரியங்கள் நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாகவும் நான் அதை சொல்லலை, ரொம்ப அதை வெளிப்படையாகவும் நான் சொல்லலை. ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளோடு தேவன் சபையோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை, சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை அப்படியே உங்கள் தேவனோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உங்கள் ஆத்மா, உங்கள் ஆவி இந்த சத்தத்தை தேவனோடு கூட உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் எப்படி நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்கள், எஸ்ராவின் புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் இருக்கிறதை பார்த்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ராஜாவினுடைய, யோசியான்னு நினைக்கிறேன், யோசியாவினுடைய நாட்கள்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து சபையிலிருந்து, சர்ச்சிலேருந்து, அதாவது தேவாலயத்திலிருந்து கர்த்தருடைய பிரமாணத்தை எடுக்கிறார்கள். மோசே எழுதி கொடுத்த கர்த்தருடைய நியமங்களை எடுக்கிறார்கள். அதை வாசித்த போது ராஜா தன் சட்டையை கிழித்து கொண்டானாம். சட்டையை கிழிச்சிட்டு, ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்கே, இப்போ நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி சட்டையை கிழித்து கொண்டு எல்லா லேவியரையும் எல்லா ஆசாரியர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்டபோது நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக அந்த காரியத்தை நாம் செய்யணும். எஸ்ராவில் பாருங்கள், எஸ்ரா செஞ்சுருப்பான். நெகேமியாவில் பாருங்கள், நெகேமியா செஞ்சுருப்பான். ஐயோ என் ஜனம் இப்படி இருக்கிறதே. எஸ்ரா சொல்கிறான், என் வஸ்திரங்களை கிழித்து, என் தலைமயிரை பிடுங்கி, என் தாடியில் இருக்கிற அந்த மயிரையெல்லாம் நான் பிடுங்கி, நான் நாள் முழுவதும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும்
புலம்புகிறவனாக உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லி, என்னோடு கூட தேவ பக்தி உள்ள லேவியர், ஆசாரியர் அவர்களும் அப்படியே இருந்தார்கள் என்று சொல்லி, தேவ ஜனங்கள், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டப்பட்ட ஜனங்கள் இப்படி விலகி இருக்கிறதை பார்த்து, இப்படிப்பட்ட தேவனுடைய காரியத்திலிருந்து விலகி இருக்கிறதை பார்த்து, தேவனுடைய ஜனங்களாய் இல்லாததை பார்த்து, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உண்மையா அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவர் என்னை நேசிக்கிற விதம் எப்படி இருக்குது, நான் அவரை நேசிக்கிற விதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நீங்கள் புலம்பி அழுது திரும்ப உங்கள் நாயகரின் இடத்துல நீங்கள் வந்து சேரணும். அதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம 3 to 7 வரைக்கும் தியானிப்போம் என்று சொல்லியிருந்தோம் உன்னத பாடல்களில். இப்போது 4ஆம் வசனம், 3-4 வசனங்கள் முடிந்து விட்டது. அடுத்தது 5, 6, 7 நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள், வாசித்து கொண்டிருங்கள். அதிலிருந்து தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். கண்களை மூடி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ ஒரு எல்லாரும் கடவுள் வைத்திருக்கிறது போல் நம்ம ஒரு கடவுள்கிட்ட இல்லை. நம்ம கடவுள் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் அவரை உருவாக்கல, அவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் உருவாக்குனது மட்டும் இல்லை, அவருடைய மாம்சத்திற்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கும் நமக்கும் அந்த அகாப்பே அன்பு மட்டும் இல்லை, அந்த எரோஸ் என்கிறதான அன்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஒன்லி அகாப்பே பட் ஆல்சோ எரோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ஸ் லவ் நம்மீது அகாப்பே மட்டும் இல்லை, எரோஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறார், நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவன் தம்முடைய வேதத்தில் வெளிப்படுத்தின சத்தியமும் உண்மையுமான வார்த்தைகள். இதில் சொந்த வார்த்தை ஒன்றுமே இல்லை, சொந்த கற்பனை இல்லை, சொந்த காரியம் எதுவுமே இல்லை. இது அப்படியே தேவனுடைய இருதயம், அவ்வளோதான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த அன்புக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் மனம் வருந்தி திரும்ப அந்த அன்புக்குள்ளே போகணும். திரும்பி வா என்று சொல்லக்கூடிய சத்தம்தான் இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒலிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய மாம்சத்துக்குரியவர்களாக, உம்முடைய எலும்புகளுக்குரியவர்களாக எங்களை நீர் அறிவித்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபைக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய சரீரத்திற்கும் எங்களுடைய மாம்சத்திற்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தை நீர் போஷித்து காப்பாற்றுகிறீர். நீர் எங்களுக்கு ஒரு ஆத்தும மணவாளனாக இருக்கிறீர். உம்மை ஆண்டவரே நாங்கள் மணவாளனாக இந்த காலை வேளையில் ஏற்றுக்கொண்டு உமக்குரிய கற்புள்ள கன்னிகைகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உள்ள தூய்மையில் அந்த காரியத்தை உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும், எங்களோடு கூட நீர் பேசும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மணவாளன் தொடர்ந்து அந்த மணவாட்டிக்குரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து கணவன் மனைவிக்கு செய்கிற அந்த நேசத்தை எங்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வாராக. அவர் எங்களை ஆதரிப்பாராக. வந்து இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.